Dear mathletes, welcome to G5 Math Spot. So in the video நாம் பார்க்க போற question exercise 1.4 question number 5. A family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு 3 பேர் என்ன பண்றாங்க ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு டின்னருக்காக போறாங்க. ஓகே. The cost of 2 தோசை 3 இட்லிஸ் 2 வடைஸ். இந்த 2 தோசை 3 இட்லி 2 வடை எவ்வளோ 150 ரூபாய். ஸோ அதே போல் 2 தோசை 2 இட்லி 4 வடை எவ்வளோ 200 ரூபாய். ஸோ அதே போல் 5 தோசை 4 இட்லிஸ் அண்ட் 2 வடைஸ் 250 rupees. நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா the family has 350 rupees in hand. அந்த ஃபேமிலி எவ்வளோ வச்சுருக்காங்க கையில் 350 ரூபா வச்சுருக்காங்க. இப்போ அவங்க எவ்வளோ சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ இதுக்குரிய பில்லு இந்த 350 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால பே பண்ண முடியும். அதான் கேட்டிருக்காங்க. will they be able to manage to pay the bill within the amount they had? அவங்க கட்ட அந்த 350க்குள்ளே அவங்களால கட்டிட முடியுமா அப்படி கேட்டுருக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடையோட விலை தெரிஞ்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு we can verify whether they can pay or not. ஸோ அதனால் we have to find out the cost of 1 தோசை 1 இட்லி and 1 வடை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா அதான் எடுத்துக்க போகிறோம். ஸோ let x y z be the cost of 1 தோசை 1 இட்லி 1 வடை ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம we have to frame the equations. அவங்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தோசை 3 இட்லி 4 வடை. ஒரு தோசை விலை எவ்வளோ எக்ஸ் ருபீஸ். அப்போ 2 தோசைனா 2x rupees. 3 இட்லி அப்போ 3y. 2 வடை அப்போ 2z. மொத்த விலை எவ்வளோ 150 rupees. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அதே போல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2 தோசை அப்படின்னா எவ்வளோ 2x rupees. 2 இட்லி அப்போ 2y rupees. 4 வடை அப்படின்னால 4z rupees. மொத்தமாக எவ்வளோ ஆகுது 200 rupees. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 5 தோசை அப்போ 5x. 4 இட்லிஸ் அதனால் 4y. 2 வடைஸ் அதனால் 2z. தட் இஸ் ஈக்குவல் டு 250. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ யூ கேன் டேக் த 2 அவுட் சைட். அப்போ எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z இருக்குமா. அதே ரைட் ஹேண்ட் சைடில் 2 வெளியிட்டோம்னா 2 × 100. இப்போ இந்த 2 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் வி கெட். இப்போ 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம மேட்ரிக்ஸ் நமக்கு மாற்றணும். ஸோ லெட் அஸ் சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் 2 3 2. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 1 1 2. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 5 4 2. x y z that is equal to so 150 200 போகக்கூடாது. இந்த அமௌண்ட் தான் எழுதணும். 100 250. so now as usual we are going to apply Cramer's rule. அதனால் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் எப்படி கண்டுபிடிங்க determinant of the coefficient matrix 2 2 2. now let us find determinant. first element பாருங்க 2 2 into hide the column hide the row. 1 into 2 2 minus 2 into 4 8. next second element என்ன சைன் போடணும் minus. minus 3 into hide the column hide the row. 1 into 2 2 minus 2 into 5 10. next plus 2 into hide the column hide the row. 1 into 4 4 minus 1 into 5 5. that is equal to 2 into 2 minus 8 எவ்வளோ minus 6. minus 3 into 2 minus 10 எவ்வளோ minus 8. plus 2 into 4 minus 5 எவ்வளோ minus 1. so this is equal to 2 into minus 6 minus 12 plus minus 3 into minus 8 plus 24. 2 into minus 1 minus 2. இப்போ minus 12 minus 2 எவ்வளோ minus 14 வருமா. minus 14 plus 24 எவ்வளோ 10. so this is the value of del. next என்ன கண்டுபிடிக்கணும் del x கண்டுபிடிக்கணும். so del x என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு காலம் ரீப்ளேஸ் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு காலம் we have to replace with this matrix. so 150 100 250. செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் அப்படி தான் இருக்கணும்.
this is equal to, now first element 150 into, hide the column, hide the row. So 1 into 2 minus 2 into 4, 8. Next என்ன sign போடணும், minus 3 into, hide the column, hide the row. 100 into 2 எவ்வளோ, 200 minus 2 into 250, 500. Hide the column, hide the row. 100 into 4 எவ்வளோ, 400 minus 1 into 250, 250. This is equal to 150 into 2 minus 8 எவ்வளோ, minus 6. Minus 3 into 200 minus 500, minus 300. Plus 2 into 400 minus 250 என்றது 150. So this is equal to 150 minus 6 எவ்வளோ, minus 900. Minus 3 into minus 300 plus 900 plus 2 into 150, 300. So this is equal to minus 900 plus 900 cancel ஆயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும், 300. So this is the value of del x. Next we have to find out del y. But del y is equal to, first column no change, 215. Third column no change, 222. Second column மட்டும் தான் change நடக்கும். So second column replace பண்ணனும் இத வச்சு, 150 100 250. 150 100 250. Okay, 150 100 250. Now let us find determinant value. So first 2 into, hide the column, hide the row. 100 into 2, 200 minus 2 into 250, 500. Minus 150 into, hide the column, hide the row. 1 into 2, 2 minus 2 into 5, 10. Plus 2 into, hide the column, hide the row. 1 into 250, 250 minus 5 into 100, 500. This is equal to 2 into 200 minus 500 எவ்வளோ, minus 300. Minus 150 into 2 minus 8 minus 2 minus 10 minus 8. Plus 2 into 250 minus 500 minus 250. So this is equal to 2 into minus 300 எவ்வளோ, minus 600. Minus 150 minus 8 எவ்வளோ, plus 1200. Plus 2 into minus 250 minus 500. இப்போ minus 600 minus 500 minus 1100. Minus 1100 plus 1200 எவ்வளோ, 100. So this is the value of del y. Next நாங்கள் கண்டுபிடிக்கணும் del z. So del zல third column தான் replace பண்ணணும். We have to replace the third column. So second column 314. Only third column has to be replaced with 150, 100 and 250. Let us find determinant value. First 2, hide the column, hide the row. 1 into 250, 250 minus 4 into 100, 400. Minus 3 into, hide the column, hide the row. 1 into 250 எவ்வளோ, 250 minus 5 into 100, 500. Plus 150 into, hide the column, hide the row. 1 into 4, 4 minus 1 into 5, 5. This is equal to 2 into 250 minus 400 எவ்வளோ, minus 150. Minus 3 into 250 minus 500 minus 250. Plus 150 into 4 minus 5 எவ்வளோ, minus 1. இப்போ 2 into minus 150 எவ்வளோ, minus 300. Minus 3 into minus 250 plus 750. 150 into minus 1 minus 150. So this is equal to minus 300 minus 150 எவ்வளோ, minus 450. 750 minus 450 எவ்வளோ வரும் நமக்கு, 300. So this is the value of del z. Now you have to apply Cramer's rule. By Cramer's rule, x is equal to del x by del. Y is equal to del y by del. Z is equal to del z by del. Del x எவ்வளோ வேல்யூ என்ன, 300. del ஓட வேல்யூ 10. del y ஓட வேல்யூ 100. del z ஓட வேல்யூ 300. ஒரு 0 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 0 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். So this is equal to 30, this is equal to 10, this is equal to 30. So this is the value of z, value of y, value of x. Now இப்போ இதான் பார்த்தீங்கன்னா the cost of one தோசை, the cost of one இட்லி
and the cost of 1 vadai. Okay, now இப்போது அந்த ஃபேமிலி வந்து என்ன சாப்பிட்டுக்கிறாங்க, 3 தோசை 6 இட்லிஸ் அண்ட் 6 வடைஸ். அப்போ 3 தோசை அப்படின்னா 3 தோசையோட விலை எவ்வளோ, 3 இன்ட்டு தோசையோட விலை 30 rupees, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 90 rupees. அப்புறம் என்ன சாப்பிட்டுக்கிறாங்க, 6 இட்லிஸ் அப்படின்னும்போது 6 இன்ட்டு ஒரு இட்லியோட விலை எவ்வளோ 10 ரூபா. அப்போ 6 இன்ட்டு 10 60. அடுத்து என்னது, we have 6 வடை. ஸோ அப்போ 6 வடை அப்படின்னும்போது 6 இன்ட்டு ஒரு வடையோட விலை 30 rupees. ஸோ அப்போ 6 இன்ட்டு 30 எவ்வளோ 180. அப்போ இதில் ஆட் பண்ணுங்கள், 90 + 60 எவ்வளோ 150, 150 + 180 எவ்வளோ 330 rupees ஆக்சுவலி, விச் இஸ் லெஸ் தென் 350 rupees. அவங்ககிட்ட 350 rupees இருக்குது. ஸோ அது கம்மியாக தான் வந்து பில் அமௌண்ட் வந்துருக்குது. ஸோ therefore they will be able to pay the bill amount. Okay, so this is what we have to find out. Clear? Thank you. God bless.